டெய்லர் ஸ்விஃப்ட்டின் வீக்கெண்டு என ஸ்பாட்டிஃபை ராப்பில் ஊரை ஏமாற்றுபவர்கள் மத்தியில் பல ஊர் பேர் தெரியாத இந்தி ராப்பர்களும் அனிருத், ஹிப்ஹாப் தமிழா, இளையராஜா ஐயா, பெரிய பாய் என வைப் செய்து கொண்டு யூடியூப் மியூசிக்கில் இருக்கும் இந்த ஜிஎஸ் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் ரன் பாட்காஸ்ட், ட்ரங்கன் மங்கி பாட்காஸ்ட். ட்ரங்கன் மங்கியா? சி, வர வர கபடி பேரே மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். ட்ரங்கன் மைண்ட் பாட்காஸ்ட், தமிழ் ரன் பாட்காஸ்ட், ட்ரங்கன் மைண்ட் பாட்காஸ்ட். ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 2.6 எபிசோட், 2வது சீசனே பாதி சீசன் முடிய போது போலரிட்டு இருக்க போது. ஸோ இந்த பாட்காஸ்ட் இன்னைக்கு மோர் ஆஃப் ஒரு பாட்டுன்னு வச்சுக்கலாம். ஒரு மேனிஃபெஸ்டிங் பாட்காஸ்டாகவும் வச்சுக்கலாம், ஒரு ரேங்க் பாட்காஸ்டாகவும் வச்சுக்கலாம், அப்படிங்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். ஏன்னா திஸ் சார்ட் ஆஃப் சர்டன் ஒரு 3 to 4 வீக் எனக்கு ஒரு நல்லா போன மாதிரி ஒரு ஃபீலு. நல்லா போச்சுன்னா அடுத்து சூத்தடி விடுவோம் அப்படிங்கிறத தாண்டி அப்படி நினைக்காம இருக்கிறது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வைப்ஸ் கொடுக்குற ஒரு வீக்கா இருக்கு. பிகாஸ் ஒரு பாஸ்ட் எப்படி சொல்லலாம், ஒரு நவம்பர் 14 வச்சுக்கலாம். நவம்பர், ஆமா, பாஸ்ட் 3 வீக்ஸா, கடைசியா 3 வாரம் எடுத்துக்குவாங்க. வருஷம் மூணா, ம் 3 வாரம். அந்த 3 வாரத்துக்கு நடுவுல பல கெட்ட பழக்கங்களை விட்டாச்சு. அப்புறம் இதான் போன பாட்காஸ்ட்ல சொன்னேன், சும்மா தேவையில்லாத டைம்ல சாப்பிட்றதெல்லாம் கம்மி பண்ணியாச்சு. ஒரு 7 o'clock முன்னாடியே முடிஞ்ச மேக்சிமம் ஒரு 7, 7:30, 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிறது. காலைல சாப்பிட்டு பெருசா பிடிக்க மாட்டேது. இருந்தாலும் இப்ப இப்போ ஒரு வாரமாக ஸ்விம்மிங் கிளாஸுக்கு நுழைந்திருக்கிறேன். ரொம்ப ரொம்ப வலியும் வேதனையும் மிகுந்ததாக இருக்கிறது. எல்லாம் ரிலாக்ஸிங்காக படுவாங்கிறாங்க. பா சி- இந்த ஒரு வாரம் ஆமா, வெற்றிகரமா ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. இந்த சண்டே இன்னைக்கு போயிட்டு வந்தேன், காலைல போயிட்டு வந்தேன். ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் ஏன்டா சின்ன வயசுல நீ கத்துக்கல அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட வைக்குது நண்பர்களே. அப்பா, ஆஹ், ஒரு எனக்கு இந்த ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அட் அ டைம்ல ஒரு மென்டலா எல்லா இதையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், ஆனா பிசிக்கலா. அதனாலதான் கியர் பைக்கே எனக்கு கொஞ்சம் தத்து புத்தான்னு தான் இருக்கும். ஏன்னா அட் அ டைம்ல பண்ணு கிளச் போடணும், அதே டைம்ல கியர் பண்ணும். அந்த அளவுக்கு நமக்கு பிசிக்கலா மல்டி டாஸ்கிங் பண்ற அளவுக்கு திறமை கிடையாது. ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனா மென்டலா அட் அ டைம்ல ஒரு 3, 4 ஒர்க்கெல்லாம் பார்க்கணும்னா தட் இஸ் ஓகே தான் நமக்கு. அதனால இது கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் வருது. வருத்தம்னா சின்ன வயசுல கத்துக்கலாம் அப்படின்னு வருத்தம் இருந்தாலும் ஐ ஆம் வெரி கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அடுத்த வருஷம்லாம் பை திஸ் டைம் ஐ வுட் பி மோஸ்ட்லி காம்லி குவைட்லி ஜிகி 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 ஜிகின்னு சும்மா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்கு. பார்ப்போம். ஹோப் நடக்கட்டும். ஹோப்ல நடக்கிறோம், நடத்தி காட்டுறோம். ம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்துல இருக்கேன். ஃபர்ஸ்ட் நாள் போறப்போ அது என்னன்னா, தண்ணியில இப்படி இறங்கினோடனே டபால்னு என்ன சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஐயோ, எடுத்தோடனே என்ன பண்ணாங்க, ஆஹ் தம்பி ஃப்ளோட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த அந்த ஈர வெங்காயம் சரியா, அதனால தான்டா கிளாஸுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல சும்மா ஏதோ பண்ணுங்கன்னா பண்ணா நமக்குதான் கடக்கட கிடுக்கிட்டு நடுக்க ஆரம்பிச்சிருமே. எனக்கு ஒரு எவ்வளோ அன்ஃபேமிலியரான என்வரான்மெண்ட்ல இருக்கேன். ஆனால் அது எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ அன்ஃபேமிலியான டஃப்னா, புது ஊரு, பாஷை தெரியாது சுத்தமா, ஸ்விம்மிங் தெரியாது, எது கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு இருக்க இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் கத்துக்கணும்னு வர பாருங்க. எப்பா, அதாவது என்ன, பாடியை லூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம தண்ணியே அதாவது தண்ணிங்கிறத இப்பதான் பாக்குறோம். அது இல்லாம நம்ம அதுக்கு முன்னாடி என்ன ஸ்விம்மிங் பூல்னா இறங்குவோம், இறங்கி ஓரமா நின்னு கொத்தோடு குழலாட ஆட ஆட அப்படின்றப்போ வந்து நமக்கு கம்பெனிக்கு அவனாச்சும் ஒருத்தர் 2 பேர் இருப்பான். மத்தவனுங்கெல்லாம் ஏய் வாடா, ஏய் யாரு 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 உள்ள போய் இது பண்ணலான்னு பாக்குமோ, யாரு அது பண்ணலான்னு பாக்குறோமோன்னு அவனுக்கு படிக்க என்ன முகத்தை காட்டிட்டு இருப்பானுங்க. அப்பெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா ஒரு நான் இருக்க எல்லா இடத்துலயும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு எப்படி சொல்ற, ஹைதராபாத் அடுத்து பெங்களூர்ல கூட நிறைய இந்த ஆறு இதெல்லாம் இருக்கு.
ஹைதராபாத் தான் பெருசா எதுவும் இல்லாத ஒரு ஊரு. ஹைதராபாத் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சார்ட் ஆஃப் லேண்ட் லாக்டு ஊர்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா திருச்சிலையுமே ஆத்துக்கு போவானுங்க, காவேரி இருக்கு பக்கத்துல, அவனுங்க இந்த கல்லணை இருக்கு, அது இல்லாம ஈரோடு போவானுங்க, கோயம்புத்தூரும் சிறுவாணி இந்த கோவை குற்றாலம் அங்கெல்லாம் போவானுங்க. ஆஹ் ஸ்ரீலங்கால இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஷோர்ஸ் ஆஃப் பிளேஸ். அதனால அங்கேயுமே நாங்க இருக்க இடத்துல இருந்து தடிக்கி விழுந்தா கடல் தான். அப்படி இருந்துகிட்டு ஸ்விம்மிங்கிறது நமக்கு கொஞ்சம் தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. ஒரு எல்லாரும் ஒரு ஆச்சரியமா பார்ப்பானுங்க, என்ன என்ன ஒரு ஒரு தீவுல இருந்து வந்துட்டு ஸ்விம்மிங் தெரியல வேண்டா என்னடா பண்றது. சின்ன வயசுல எங்க அம்மா தண்ணியில கண்டா இருக்கு இறங்காத அப்படின்ட்டாங்க. அப்பயே லைட்டா கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு, அப்பயே விட்டுருந்தானுங்கன்னா கூட இதை பார்த்திருக்கோம். இப்ப லைக் நம்ம பாடி ஈட்டு கொடுக்க மாட்டேங்குது. அப்பனா கூட முன்னாடினா ஒரு ஃப்ளைட் அது இதெல்லாம் சொல்லுவாங்க, அதை வச்சு அட்ரினலின் கொஞ்சம் பம்ப் ஆகுது. இதுல அட்ரினலின் இல்ல அடி அந்த பயத்துக்கு என்னமோ ஹார்மோன் சொல்லுவாங்க, கார்டிசாலா இல்லையே, ஃப்ளைட் ஏதோ அட்ரினலின் என்ன கருமன்னு தெரியல. பாடி எல்லாம் தண்ணியில இறங்கி இதாகவே டவால்ட ஸ்டிஃப் ஆயிருது. என்னடா சொல்றான், தம்பி கம்பியை பிடிச்சுக்கோங்க, கம்பியை பிடிச்சிட்டு ஃப்ளோட், கம்பி ஒன்று இருக்கும் இப்படி சைட்ல, கம்பியை பிடிச்சிட்டு ஃப்ளோட் பண்ணுங்க அப்படின்னா, சரி கம்பியை பிடிச்சிட்டு ஃப்ளோட் பண்ணா நமக்கு என்ன, நம்ம எதனாலும் டைட்டா கிரிப்பா பிடிச்சுக்கோம்ல. அந்த இந்த எப்படின்னா அந்த ஃபாக் ஆடு, மேட்சுக்கு நடுவுல ஃபாக் ஆடு போடுங்களா, புயல் அடிச்சிட்டு இருக்க அந்த கம்பியை பிடிச்சிட்டு பயன்னு மறந்துட்டு போல, அது மாதிரிதான் தண்ணியில ஃப்ளோட் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. சரியா, அப்ப நான் போட்டு ஃப்ளோட் பண்றேன். அது இல்லாம மூச்சு வெளியில மூச்சு பிடிச்சிட்டு இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்கும். வெளியில நான் ஒரு 1-1.5 நிமிஷம் கூட மூச்சு பிடிச்சிட்டு இருந்தேன். தண்ணிக்குள்ள கொஞ்சம் ரொம்ப டீடியஸான வேலையா இருக்குது. அப்ப சரின்ட்டு போயிட்டு அது பாரு, உடம்பே ரிலாக்ஸா வச்சுக்கணும், மூச்சு கரெக்டா அது மாதிரி ஒரு சீரா விடணுமா, அது ஃபுல்லா பிடிக்க கூடாது, சீரா விடணும் அப்படின்னு பல யூடியூப் வீடியோக்களும் பல நண்பர்களின் அட்வைஸுகளுக்கு அடுத்து அப்ப அது கொஞ்சம் அப்படியே சீரா விட்டுட்டு அப்புறம் மிதக்கணும். அப்போ அது பாடி அது இறங்காம பாத்துக்கணும். எப்பா பல வேலை இருக்குங்க. கை கரெக்டா நேரா இருக்கணும், உடம்பு நேரா இருக்கணும், காலு நேரா இருக்கணும், அதெல்லாம் நேரா இருந்து மூச்சு இப்ப மூச்சு சரி இதெல்லாம் பர்ஃபெக்ட் பண்ணிட்டு வரப்ப என்ன ஆகும், அடுத்து கால் அடிக்க சொல்லுவாங்க. கால்ல ஃபிளாப் பண்ணுவேன். காலுமே எப்படி இருக்கும்னா, நம்ம அந்த முட்டி அதாவது கணுக்கால் கீழே அந்த அந்த கால் கடைசியில காலுங்க மேல இல்ல, ஃபுல்லா கால் ஃபுட்டு பாதம், அந்த அது ஒரு நல்ல புஷ் பண்ற அந்த ஃபிளிப்பர் மாதிரி நல்லா கால் ஆங்கிள் பெண்ட் ஆயிருக்கணும் அப்படிம்பானுங்க. சரி அதெல்லாம் பெண்ட் பண்ணி நிறுத்தினா ஓகே எல்லாம் பண்றேன், அடுத்து காலை டேப் பண்ணுவானுங்க. அதை டேப் பண்ணா அது ஒரு பக்கம் பளக் 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 பளக்குன்னு போகுது. ஆனா ஓகே, ஒரு ஒன் வீக் போனதுக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு இந்த புஷ் பண்ணி அது இதெல்லாம் ஷார்ட் ஆஃப் ஓகே தான். நல்ல ஒரு அனுபவமாக இருக்கிறது. போறோம், 3 மாசத்துல அடுத்து போட்டு தனியா ட்ராக்ல ஒரு 100 மீட்டர் 10 செகண்ட்ல முடிக்கிறோம், பாக்குறோம் தூக்குறோம், அவ்வளவுதான். இனிமே நம்ம தான் அவர் வைப்ல தான் இருக்கணும் போல, இனிமே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைபுக்கு போயாச்சு. அண்ட் திங்ஸ் ஆர் சார்ட் ஆஃப் லைக் எப்படின்னா பாடி கொஞ்சம் லைட்டா இருக்கு, இந்த ப்ளோட்டிங்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே. முடிஞ்சா இன்டர்மீடியன் ட்ரை பண்ணுங்க. இன்டர்மீடியன் ஒரு மாசான விஷயம். கோவிட் டைம்ல நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப ஓரளவு தான். ஏன்னா நம்ம அந்த சொல்லுவானுங்களே, நம்ம குட் டீம் இந்த பக்கத்துல ஃபேமிலி மேன்ல வரும்ல, ஒரு ஒரு ஜிக்குன்னு ஒரு நல்ல இது ஒண்ணு, கெட்ட இது ஒண்ணு, ரெண்டு சொல்றோம்ல, அது மாதிரி நல்லது அப்பப்ப ஏதாச்சும் அதை ஃபாலோ பண்ணுவேன். ஆனா ஃபுல்லா ஃபாலோ பண்ற அளவுக்கு அவ்வளவு நல்லவன் இல்லை நானு. அதனால நம்ம கெட்டது சொல்லுவேன், தம்பி 30 வயசுக்கு மேல ஒன்னுத்தையும் திங்க முடியாது, அதனால திங்கிற வேலை தின்னுக்கோ. இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு எது புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணிருச்சு. அது கொஞ்சம் எனக்கு அவர் சொன்னது எனக்கு கொஞ்சம் லைட்டா இதா பட்டுச்சு. ஏன்னா இப்ப நம்ம ஃபிட்டா இருக்கணும் அது இதுன்னு சரி இது பண்றோம். ஆல்ரெடி இருக்கிறத விட்டுட்டு, இருக்கிறதுனா ஆல்ரெடி ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். நான் ஜென்ரலாவே ஸ்வீட் சாப்பிடுறது இல்ல. ஸ்வீட்ஸ் கேக்கு அந்த இது நான் சாப்பிடுற பெரிய ஸ்வீட்டே என்னன்னா இது என்னது, டீல சர்க்கரை போட்டு சாப்பிடுறது தான் நான் சாப்பிடுற பெரிய ஸ்வீட். அது இல்லாம அதிசயமா ரொம்ப எனக்கு இந்த
உடம்புல ஸ்வீட்னஸ் இல்லாம இந்த திடீர்னு ஒரு மாதிரி கிடினஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி இருந்தா மட்டும் லைட்டா சாப்பிடுவேன். ஏன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேல ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல பெருசா சாப்பிட மாட்டேன். அடுத்து கோவிட் டைம்ல என்ன பண்ணேன், கோவிட் வரல, லாக்டவுன் டைம்ல என்ன பண்ணேன், சரி சும்மா இருந்து பாப்பேன் அப்படின்ட்டு ஒரு 2 மாசம் இருந்தா அதுக்கடுத்து தொடறதுக்கு பிடிக்கவே இல்லை, எரிச்ச பேர் ஆகிருச்சு. அதனால அதை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்புறம் ரொம்ப ரேரா இந்த இப்போ லேஸு அது மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸ் அதுவுமே ஸ்டாப் பண்ணியாச்சு. மேகி தொடுறதே கிடையாது. வேற என்ன அது தொடுறது இல்ல, நிறைய விஷயம் தொடுறது இல்லைங்க. அப்புறம் முதல்ல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பர்கர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுவும் பர்கர் சாப்பிடுற நிறுத்தினது பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன், அது வழி வேற டிபார்ட்மெண்ட். வேற பீஸா, பீஸா கஷ்டம், பீஸா கொஞ்சம் கஷ்டம். பீஸா தான் அப்பப்போ ஆங்காங்கே குறைச்சிருக்கேன், ஆனா ரொம்ப குறைக்கல. முதல்ல ஒரு வீக்குக்கு எப்படியும் 2 to 3 உள்ள போயிடும். இப்ப ஒரு மந்த்துக்கு 1 2. நேத்தா பயங்கர கிரேவிங் எடுத்து ஒரு இவனுங்க இங்க இங்க சொன்னால ஹைதராபாத்ல ஒரு டீம் செட் ஆச்சு. அவங்க வெளில போலான்னானுங்க, பார்த்தா கேன்சல் பண்றாங்க. எந்த விஷயம் தான் கேன்சல் பண்ணிடுறாங்க. அதனால பார்த்துட்டு இருந்தேன். நேற்று இருந்தாலும் லேட் ஆயிடுச்சு, ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. அப்போ அவனுங்க கேன்சல் பண்ணது நல்ல விஷயமா போச்சு. போட்டேன், ஓப்பன் பண்ணி ஒரு ஆர்டரை போட்டுட்டு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. இதை தாண்டி வாட்ஸ்அப் எடுத்துட்டு இந்த பிளட் டொனேஷன் பண்ணேன். பிளட் டொனேஷன் இந்த ஷார்ட் ஆஃப் 3 வீக்ஸ் நம்ம டாபிக் வரும் ஆன்செஸ்டர்ஸ். இந்த ஷார்ட் ஆஃப் 3 வீக்ஸ் எனக்கு ஒரு பியூர் பிளிஸ்ஸா இருந்துச்சு. பிளிஸ் இன் த சென்ஸ் ஒரு ரெகுலாரிட்டி. அந்த ரெகுலாரிட்டி சைக்கிள் எப்போ எனக்கு வெறுத்து போவா அப்படிங்கிறது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு ரெகுலாரிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எப்படின்னா காலைல இந்த வீக் எடுத்துக்கிட்டா காலைல ஒரு 6 o'clock எந்திரிக்கிறது. எழுந்திரிச்சு எத்தனை மணிக்கு தூங்கினாலும் தூங்கினாடி 6 மணிக்கு எந்திரிச்சேன்னா 7 மணிக்கு ஸ்லாட் புக் பண்ணிடுவேன். புக் பண்ணிட்டு கிளாஸ்க்கு போயிடுவேன். நான் சொன்னேன் இது ரேப்பிடோ போட்டு தான் போவேன். ஆஃபீஸில் இருக்கவங்க சொன்னாங்க, ஏன்பா ரேப்பிடோ, பைக் கொஞ்சம் செகண்ட்ஸில் எடுத்துக்கலாமே. அது எனக்கு இன்னுமே பைக் எடுத்து ஓட்டுறது, ரெகுலராக ஓட்டுறது அப்படிங்கிறத தாண்டி அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பைக் இருக்கா, கிளாஸுக்கு பைக்கில் போயிட்டு வருவேன். அடுத்து திருப்பி ஆஃபீஸ்க்கு பைக்கில் போக ஆரம்பிப்பேன். அப்போ நான் அங்கே நடக்கிற அந்த ஒரு டெய்லி என்ன ஒரு மிஞ்சி போனால் போகிறதுக்கு 1 கிலோமீட்டர், வரதுக்கு அந்த 2 கிலோமீட்டர் நடப்பேன். அது இல்லாமல் நார்மலாவே எனக்கு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும், அது வேற விஷயம். பைக் வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சோம்பு. அது நான் சென்னையில இருந்து போய் சென்னை தாங்க எங்க சும்மா பக்கத்துல கடைக்கு போறேன்னா கூட பைக் எடுத்துட்டு போற மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஐ டென்ட் ஃபீல் தட் வாஸ் சார்ட் ஆஃப் குட். அது எனக்கு பிடிக்கவும் இல்லை. ஸோ அதனால இல்லை, ரேப்பிடோனா என்ன ஆக போகுது, டெய்லி போறதுக்கு 40, வர்றதுக்கு 40, 80. 80 ஃப்ரைடே விட்டோம்னா ஒரு அதுக்குன்னு நான் ஒரு 2K சம்திங் நான் ஒதுக்கி வைக்கணும். அது ஒரு விஷயம். அதை தாண்டி நான் வேற எங்கேயும் அது வெளியிலயும் அது இல்லாம வண்டி இருந்துச்சுன்னா கம்மியா தான் இருக்கும். பட் தெரில, அது இருந்துச்சுன்னா இன்னும் சோம்பேறி ஆயிடுவேனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க எப்பயுமே ஒரு வண்டி எடுக்கிறத தடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னே தெரில. ஓட்ட தெரியும், ஓட்ட ஓகே, ஸ்கூட்டி டிரைவ் மேனேஜ் டிரைவ். இப்போ கியர் பைக்குமே அப்பப்போ ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டி பல பேசிக்கான விஷயங்களே எனக்கு தெரியாத நண்பர்களே, அது வேற விஷயம். மற்ற எல்லாத்துலயும் பொழுத்துனாலும் பேசிக் கிரைட்டீரியாவான எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிடுவேன். இப்ப கியர் பைக்கும் ஓரளவுக்கு ஓட்டுவேன், கான்பிடென்டா ஓட்டுற அளவுக்கு திறமைகள் இருக்கிறது. இருந்தாலும் ஐ டென்ட் ஃபீல் லைக் கெட்டிங் அ பைக்னா திருப்பி அது இருந்துச்சுன்னா அதையே எடுத்துட்டு போயிட்டு இருப்பேன். எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு. ஒண்ணு ஒரு விஷயம் செய்யவே மாட்டேன், இல்ல செஞ்சேன்னா ஓவர் டூ பண்ணுவேன். அதனாலதான் ரெண்டுத்துக்கு நடுவுல இந்த மாடரேட்டா பண்ற அளவுக்கு திறமை கிடையாது. அதனாலதான் எதர் ஐ குவிட் ஆர் ஓவர் டூ இட், நத்திங் இன் மிடில். நத்திங் இந்த மாதிரி மாடரேஷன்ல பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் உண்மையிலே பண்ணாங்கன்னா பெரிய செய்யிட்டு, இல்லைன்னா
ஓடுதான்னு அர்த்தம். ஓடு விட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு அர்த்தம். ம். பா தட்ஸ் ஸோ இந்த ஒரு 3 வீக்ஸா ஒரு திங் என்னன்னா பண்ணல, எனக்கு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். எவனும், அதாவது என் கூட ஒருத்தன் ஒரு நல்ல ராப்போல இருக்கான்னா அவன் வந்து என் கூட பல மைல் நடந்திருக்கான். எதை சொல்லுவாங்க, என் ஷூல நடந்து பார்க்கணுங்க, அது மாதிரி அவன் என் கூடயே நடந்திருப்பான் ஒரு பல மைல். அந்த மாதிரி இருக்க கேரக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம கூட டிராவல் ஆகும். டில் டேட் எனக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் என்னை பத்தி நல்லா மார்க் மாமா லெவலுக்கு தெரிஞ்ச ஆளுங்கன்னா அவனுங்க எல்லாருமே அட்லீஸ்ட் அவனுங்க கூட நான் ஒரு எத்தனை ஒரு மினிமம் ஒரு 100 120 கிலோமீட்டர் நடந்திருப்பேங்க. அது அது அதை தாண்டி நடக்க நான் புஷ் பண்ணிடுவேன். அதனால ஸோ திஸ் 3 வீக்ஸ் வெரி குட் பிகாஸ் லைக் இந்த பேசிக் வழக்கமாவே ஒரு 5 to 6 K ஸ்டெப்ஸ் நடந்துருவேன். இந்த டைம் ஒரு அசால்ட்டா எத்தனை பார்ப்போம், ஒரு 15Kக்கு மேல ஸ்டெப்ஸ் புஷ் பண்ணிட்டே இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இங்க எங்க ஆப் ஷிஃப்டர்ஸ். 14 டெய்லி ஒரு 10 14,000 ஸ்டெப்ஸ் கிட்ட தள்ளிடுறது அவ்வளவுதான். டெய்லி அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட் ஆக முடியாது, ஆனா அந்த 14,000 10,000க்கு மேல அடிச்சிடுறது. 12Kக்கு மேலன்னு வச்சுக்கோங்க, 10+2 ஒரு 12Kக்கு மேல அடிச்சிடும். அதை தாண்டி நான் நடந்துகிட்டே இருப்பேன். ஆபீஸ்ல இருக்கனாலதான், ஆபீஸ்ல கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான். இல்லைன்னா அங்கேயும் நான் கண்ணாபின்னா நடந்துட்டு இருப்பேன். எனக்கு நடக்கிறது அவ்வளவுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தட் மச் நான் பாட்டுக்கு, ஏன்னா நடக்கிறப்ப எனக்கு பல விஷயம் நான் பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கப்பயே நிறைய விஷயம் படம் ஏதாச்சும் போட்டுருவேன். படம் போடுறேன்னா லைக் இந்த மாதிரி என்வரான்மெண்ட்ல போட மாட்டேன். எங்கேயாச்சும் மாடியில் நடந்துட்டு இருப்பேன். எங்க ஹாஸ்டல்லயே மாடி மேல இருக்கு, அங்க போட்டு படங்களை பார்த்து கொண்டு நடப்பது. பாட்காஸ்ட் பண்றப்பே பல நாள் நடந்துட்டு தான் நான் பாட்காஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ஸ்டேபிளா உட்காந்து இது பண்ணும் அப்படிங்கிற விஷயம் பிடிக்காது. நடந்துட்டு இருக்குதுங்கிறது செட்டிங். ஏன்னா நடந்துட்டு இருக்கப்பயே நான் யோசிப்பேன், வாட் இஸ் கோயிங் ஆன், வாட் இஸ் திங். அதுதான் நமக்குள்ளேயே நம்ம கூட ஒருத்தர் இருப்பானு அவங்க கூடயும் பேசிட்டு போறது. யாராச்சும் இருந்தாங்கன்னா டாக். இல்லை ஏதாச்சும் பாட்டை போட்டுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சோம்னா இட் வில் பி சம்திங் ஆஃப் அபிஸ். பல நேரங்கள்ல தட் இஸ் ஒன் திங். ஸோ அது நான் ஒரு 3 வீக்ஸா ஒரு 12K ஸ்டெப் அடிக்கிறதுனால அது ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு கைஸ். காலைல எழுந்திரிக்கிறது 6 o'clock, 6 o'clock 6:30 முடிச்சுட்டு அதை விட்டுட்டே இல்லை. 6:30க்கு எந்திரிச்சு ரேப்பிடோ போட்டோமா போனோம்னா கிளாஸ் இங்கே ஒரு 2 kilometers தள்ளி இருக்கு. போனோமா அங்கே போயிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெட்டரா ஸ்விம் அடிக்கிறேன். முடிச்சோமா அது ஒரு 8 o'clock முடிஞ்சுன்னா அங்கேருந்து திருப்பி இன்னொரு ரேப்பிடோ போட்டு இங்கே வருவேன். நான் குளிப்பேடா, குளிச்சு முடிச்சுட்டு ஃபுட்டு இங்கே மெஸ்ஸில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு டாட்டா ரொப்பிட்டு மூட்டையை கட்டிட்டு போயிடுறது ஆஃபீஸ்க்கு. அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்தோம்னா ஆஃபீஸில் டைம் பாஸ் ஆயிரும். ஆஃபீஸில் கண்ணா பின்னா டைம் பாஸ் ஆகும். ஸோ அதுவும் முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு முடிச்சது லஞ்சு முடிச்சுட்டு திருப்பி மத்தியானம் என்ன பண்ணுவோம், மத்தியானம் எங்கள் ஆஃபீஸில் ஒரு கொலீக் இருக்காரு. அவரும் நடக்கணும்னு ஆசைப்படுவார். இந்த மாதிரி நான் ஃப்ரெண்டு பிடிக்கிறேன்னு நான் ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிக்கணும் அப்படின்னா, இல்லை என்ன யாராச்சும் ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிக்கணும்னாங்கன்னா வாங்கப்பா எங்கேயாச்சும் நடந்து போகலாமா அப்படின்னா நான் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். அவ்வளோதான். எவ்வளோ பெரிய எதிரியா இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான். கிட்டத்தட்ட அந்த ஃபாரஸ்ட் கம்ப்ல வர ஒரு மாதிரிதான். எங்கேயாச்சும் எனக்கு தம்பி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ எங்கனாலும் போ அப்படின்னா நான் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவேன். அவ்வளவுதான், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். ஸோ தட் கைண்ட் ஆஃப் கை. ஸோ அவர் கூட ஒரு 2 kilometers வாக் ஒன்று போட்டுட்டு திருப்பி வந்துட்டு ஷார்ட் ஆஃப் திங்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லஞ்சை போட்டு அப்புறம் ஈவினிங் வழக்கம் போல் ஒரு இப்போல்லாம் 6 மணிக்கே முடிச்சிடுவேன். ஏன்னா ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன். முன்னாடி இஷ்ட பொண்ணைக்கு போயிட்டு இஷ்ட பொண்ணைக்கு வர மாதிரி. இப்போ டைமிங் கரெக்டான டைமிங்களை மெயின்டைன் செய்வது. அப்போ போயிட்டு 6 மணிக்கு அதே மாதிரி வெளியில் வர்றதும்
கரெக்டா டைமுக்கு வெளில வந்துருவேன். அப்பெல்லாம் கேட்பாரு ஒருத்தர், எங்க மேனேஜர்லாம் கேட்பாரு, என்ன தம்பி ஏன் என்ன ஆச்சு? இன்னும் அப்ரைசல் வரல, அப்ப குத்துவாருன்னு நினைக்கிறேன், தெரில. ஆனா கேட்டாரு, என்ன ஏன் தம்பி ஏன் இவ்வளவு லேட்டா போற, என்னாச்சு அப்படின்னா, கேட்டா நான் டைமுக்கு வரேன், அதாவது டைமுக்கு வந்து டைம் போறேன், தட்ஸ் நாட் ஹவ் ஆஃபீஸ் ஒர்க்ஸ்ல அப்படின்னு. அப்ப நான் திடீர்னு கேட்டேன், சார் நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது முடிஞ்ச உடனே அவன் எக்ஸ்டென்ஷன் தரானா இல்ல. ம், அது மாதிரி தானே சார் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் டைம் கொடுத்தனா அதை தாண்டி ஏதாச்சும் உங்களுக்கு ஓவர் டைம் வேணும்னா பே பண்ணுங்க வரேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போடா வேணா அப்படின்னு அனுப்பி விட்டாரு. எங்க குத்து வாடகை தெரியல. வாய் தான் நமக்கு, இந்த வாயை வச்சு ஒண்ணு நம்ம த்ரீ வின் ஆர் ஆஃப் த்ரீ டைப், ஒன்னு ஓவர் ஷேரிங், இல்ல நத்திங் ஷேரிங் நன், இல்ல டாக்கிங் டு மை செல்ஃப். இந்த மூணுல பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 6 மணிக்கு வந்துடுறது, அதான் 7 மணிக்குள்ளேயே வந்து ஏதாச்சும் இங்க அதுதான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பிரச்சனையே கிடையாது. டின்னர்னு வரப்பதான் ஒரு பல பல போட்டிகள் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு டெய்லி ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் சாப்பிட்டே ஆயிடணும், இல்லைன்னா சாப்பிட்டே அது ஒரு சாட்டம். அப்பதான் மனசுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். அப்ப அது பாக்குறப்ப சரி என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு எங்க ஹாஸ்டல்ல சவர் போடுறதுக்கும் எப்படியோ லேட் ஆக்கிடுவானுங்க. அப்ப என்னடா அப்படின்னு யோசிச்சோம்னா, ஒண்ணு எய்தர் என்னது ஒரு எப்படி சொல்றது, ஆஹ் இங்க போனா இங்க என்ன சார், ஒண்ணு ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், இல்ல பிரியாணி பிரியாணி இருக்கும். நம்ம ஊர்ல மாதிரி பீஸ் ஜாஸ்தி வச்சு சோறு, இங்க ஆனா சோறு ஜாஸ்தி. அது சாப்பிட்டா அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம எதுக்கு அவ்வளவு தூரம் நடந்தா, அவ்வளவு தூரம் எவ்வளவு ஆக்டிவிட்டி பண்ணோம் அப்படிங்கறது வேஸ்டா போயிடும். அதை தாண்டி ஏதாச்சும் சாப்பிடலாம். சாப்பாடு டின்னர் ஆப்ஷன் இங்க ரொம்ப கம்மி மக்களே. அதே ஒரு காண்டாவது. இல்ல பேசாம டின்னருமே வெஜிடேரியனா வச்சிடலாமா அப்படின்னு பார்த்தாலுமே ஒரு காண்டாவது. அதுக்கு நடுவுல தான் அதுதான் கொஞ்சம் பிண்டிலிங்கான ரேண்டா இருக்கு. டேல எனக்கு நான் ஒரு டைம் நான்வெஜ் சாப்பிடணும்னா அது எந்த டைம் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு இக்கட்டான திங்கா இருக்கு நண்பர்களே. தென் அதான் போயிட்டு வழக்கமா என்னன்னா ஒரு டீ போட்டுருவேன். இங்க டீ டைம் ஒன்று இருக்கு, அங்க போயிட்டு ஒரு டீயை போட்டு லேதர் ஃப்ரைட் ரைஸோ ஒரு நூடுல்ஸோ. நூடுல்ஸ்னா நூடுல்ஸா ரேரா, ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு எடுத்து போச்சுல. ஃப்ரைட் ரைஸ் கூட கம்மி பண்ணுவோம், ஃப்ரைட் ரைஸ் மேல வேற ஏதாச்சும் பார்த்தா ஆல்டர்னேட்டிவ்னு வச்சா ஃப்ரூட் பவுல் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அது இல்லாம அந்த கடையில் மட்டும் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே ஹைஜீனிக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் கொடுக்குது. சாப்பாடு நைட்டு சாப்பாடு ஒரு பெரும்பாடா இருக்கு. சரி ஸ்விக்கி சொமேட்டோ தான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சார், அதில் ஆர்டர் பண்ணாலும் 200 ரூபா, டெய்லி 200 ரூபா இட்ஸ் பிட் டஃப். ஏன்னா பிகாஸ் லைக் ஆல்ரெடி டிராவலுக்கு தான் டெய்லி செலவு பண்ணிட்டு இருக்கல அப்படிங்கிற பார்க்குறப்ப இட் வாஸ் பிட் டஃப். அப்போ அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கா. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையா அப்படியே நடந்து, இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன், ரொம்ப பசிக்கல ஒரு மாடரேட்டா இருக்கு. ஏன்னா லஞ்ச் சில டைம் ரொம்ப ரொம்ப இல்லை ஹெவியா இருந்தா இவங்க எங்க ஆஃபீஸ்ல இருக்கவங்க ஏதாவது சைட் டிஷ் கொண்டு வருவாங்க, வெஜிடேரியன் தான் அவங்கலாம். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் திம்முன்னு ஆயிரும். ஸோ எங்க நிறுத்துறேன். ஆஹ் சில டைம் என்ன பண்ணுவேன், ஒரு டீயும் செம்ம மேனிஃபெஸ்ட் பண்றது. மேனிஃபெஸ்ட்ல ஒரு நல்ல விஷயம், ஒரு ஹார்ட் ஆஃப் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, லைக் எங்க ஊர்ல கிடைக்கிற பிஸ்கட்ஸ் எல்லாம் இங்க கிடைக்குது. அதுல ஒரு பிஸ்கட் மில்க் குக்கீஸ்னு ஒரு பிஸ்கட் இருக்கும், என்னோட ரொம்ப ஃபேவரட் அது. ஸோ அதெல்லாம் அது ஒரு திடீர்னு ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் என்ன பண்ணுவேன், பெருசா பசிக்கலன்னா ஒரு டீயை வாங்கிட்டு வந்துட்டு, இந்த டீயை தான் எங்க மக்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த டீ மட்டும் அதுவும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இருந்தாலும் அதையும் விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், நான் பைத்தியம் ஆயிரும் அப்படிங்கிற லெவல்ல இருக்கறனால டீயை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் ஆனாலும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டுற சொன்னாலும் விட்டுறலாம், டீயை விடுறது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ வாட் நெக்ஸ்ட், அதை வாங்கி அதை ஒரு டீல முக்கி டம்ப் அடிச்சு சாப்பிட்டோம்னா
வேற லெவல். இட் would give some blissful feeling. So that's one thing. அதை தாண்டி வாட்ஸ்அப் வித் லைஃப் நெக்ஸ்ட் என்ன நடக்குது. டின்னர் சாப்பிட்டு வந்துடுறது, வந்துட்டு கொஞ்ச நேரம் படுத்திருப்பேன். அப்புறம் நவம்பர் மாசம் ஃபுல்லாவே எனக்கு பெருசா படம் எதுவுமே பார்க்கல. படம் பார்க்குறேன், ரீல்ஸ் பார்ப்பேன், ஏதாச்சும் ஸ்க்ரோல் பண்ணுவேன், யூடியூப்ல பார்ப்பேன். விஜிஸ் விலாக்ஸ் இருக்கும், அது மிஸ் பண்ணாம பார்க்கறது. ஒரு 3 4 கண்டென்ட் இருக்கும் கைஸ், அது டெய்லியுமே அதாவது மிஸ் பண்ணாம பார்ப்பேன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் டெக்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. தமிழ் டெக்னு ஃபோன் எரிநாத் தமிழ். தமிழ் டெக் இல்லை, ஃபோன் எரிநாத் தமிழ்ல ஒருத்தர் இருப்பாங்க. அவனுங்களும் அதுவும் நம்ம ப்ளே பண்ணி விட்டோம்னா அது போறதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு ஷார்ப்பா ஒரு 2 9 மாதிரி 9 அந்த மாதிரி அப்படியே பொறுமையா இங்க எங்க இதை மாடி இருக்கும். அவங்க போயிட்டு என்ன பண்ணுவேன், வாக்கு வழக்கம் போலதான் நடக்க ஆரம்பிச்சிருவேன். நடந்துட்டே இருப்பேன். ஒரு 10 10:30 போல கொஞ்சம் வீட்டில் எங்கள் மம்மி எல்லாம் கால் பண்ணி முடிச்சதுக்கடுத்து அப்படியே கீழே இறங்கி வந்து படுத்தோம்னா, படுத்துட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு வழக்கம் போல 12 மணிக்கு படுத்துருவேன். திருப்பி மார்னிங் 6 போயிட்டு இருக்குது, அப்படியே போயிட்டு இருக்கு. லைக் ஷார்ட் ஆஃப் ஒரு ரொட்டீன் இருக்கு. அதாவது நம்ம தனியா இருக்கப்ப நமக்கு ஒரு ரொட்டீன் ஒன்று இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது இட்ஸ் இஸ் ஷோயிங் அப் சம்டைம்ஸ். வாட் எவர். வேற என்ன நடந்துச்சு இந்த வீக்ல. நடுவில் ஸ்விம்மிங் ஜாயின் பண்ணனால போன சண்டே ஒரு வாக்ஸ் ஒரு 6 கிலோமீட்டர், எத்தனை 6 கிலோமீட்டர் தெரில, எத்தனை கிலோமீட்டர், 6 ஷார்ப் மினிமம் 6 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு மால் ஒன்று இருக்கு, புது மால் போனேன். கடைசி இதுக்கு முன்னாடி ஒரு மால் போனேன்னா, அதுக்கடுத்து இந்த இந்த வாரம் இந்த சண்டே பாட்காஸ்ட், போன சண்டே பாட்காஸ்ட் பண்ணேன் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஈவினிங் அந்த மால் போனேன். மண்டே ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கனால ஸ்விம்மிங்க்கு ட்ரெஸ் எடுப்போம், டிக்கத்லான் இருக்காங்க. போனேன். அது கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் நைஸ் மால் தான். நைஸ்னா லைக் பெரிய பெரிய பணக்கார மால் போல. அது நான் பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டு போனேன். அது நமக்கு இருக்காதானே, நம்ம போட்டு போக முடியும், அது வேற விஷயம். ஒரு சம்டைம் சொல்லுவாங்க, ஒரு ஆளு அவங்களோட பர்சனாலிட்டியை பொறுத்து தான் இது இருக்கும், அதனால யூ ட்ரெஸ் அப் வெல் எவ்ரி டைம் அண்ட் கோ அப்படின்னு. அது தெரில, தோணவும் மாட்டேது, எதுவும் தோணவும் மாட்டேது. மைட் பி ஏன்னா நம்மளுமே என்னதான் பெருசா புல்ட்டுனாலும் சில யாராச்சும் வருவாங்கன்னா ஹூஸ் ட்ரெஸ்ட் வெல்லோ இல்லை ஹூஸ் லுக்கிங் கூலர் ஆர் ஃபேரோ அவங்க பார்த்து தான் பேசுவோம். அந்த மைண்ட் செட் எனக்கு இப்போதான் கொஞ்சமே ட்ரவுன் ஆகுது. யோசிப்பேன் என்ன, ஏன்னா நம்ம 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 பெர்ஸ்பெக்டிவ் நம்ம யோசிக்கிறப்ப என்னன்னா நாங்க இதுக்கெல்லாமா பேசாம இருப்பாங்க அப்படின்னு இருக்கோம். ஆனால் ஆனா நம்ம இதே ஆப்போசிட் சைட்ல இருந்தோம்னா நம்ம அது ஒரு மாதிரி இதான் பார்ப்போம். ஸோ அதுவுமே எனக்கு இப்போ யாருமே அது இந்த ஒரு ஜென் மனநிலைக்கு போனாலும் போறதுனால எவனா எனக்கு பசங்க வா வந்து பக்கத்துல உட்காரு பேசு போ வரலாம் அப்படின்னு இருக்கும். சில டைம் அப்பப்ப அது வெளியில ஹெஸ்டிஷன் காட்டும், ஆனால் அவ்வளவுதான். அது அதை தாண்டி அது என்னையே அறியாம ரெசிடேஷன் வரும். அதை தாண்டினா ஒன்றும் இருக்காது, அப்படின்னு இருக்கும். அப்படின்னு இருக்கப்பே நமக்கே அப்படின்னா மற்றவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். அதனால போனேன், ஏதோ போட்டு போனேன். போயிட்டு டெக்கத்துல ஒரு பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்கள்லாம் இருந்துச்சு, அதனால போட்டு ஒரு 2 ஸ்விம்மிங் ஷார்ட்ஸு, ஒரு டவல், ஒரு டிஷர்ட், வேற என்ன வாங்கினேன், இன்னமும் வாங்கினேனே, அந்த ஸ்விம்மிங் ஹெட் கேப்பு, கண்ணாடி எல்லாம், அந்த ஸ்விம்மிங் காகிள்ஸ்லாம் இருந்துச்சு. சரி அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் பட்ஜெட் மீறிய இது. ஏன்னா ஆல்ரெடி கல்ட்டு பிட்டுக்காரனுக்கு ஒரு பங்கு சம்பளத்தை கொடுத்தாச்சு, அதுக்கு மேல பணக்கில பண்ணும்ல அப்படின்ட்டு பட்ஜெட்ல வி பிக்ட் அப் சம்திங். டவல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு ப்ளூ கலர்ல சூப்பர்மேன் டவல் மாதிரி, நல்லா புஷ் புஷ்ன்னு இருக்கு, ஃபைபர் கிளாத் டவல் மாதிரி, நல்லா தண்ணி வேற உரியுது. ஸோ அது ஒன்று, இதெல்லாம் பில் பண்ணிட்டு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் அவன் பல பல நாள் கழிச்சு, ஒரு அப்ராக்ஸா 2 3 months இருக்கும். அப்புறமா போயிட்டு மெக்டில ஒரு பர்கர், ஒரு ஃப்ரைஸு, ஒரு கோக்கு. ஃப்ரைஸ் ஃப்ரைஸ் கூட வர வர மெக்டில ஃப்ரைஸ் காண்டு ஃப்ரைஸ் அது. அது கூட வேணாம்னு சொல்லிட்டு பேசாம இன்னொரு பர்கர் வாங்கிக்கலாம். அப்பா, இந்த மெக்டிக்கார பர்கருக்கு நான் பெரிய அடிமைங்க. அப்பா என்னமா இருக்கும்.
பாப்பாய்ஸ்டும் சூப்பரா இருக்கும். மெக்டி ஆனா இங்க பாப்பாய்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. மெக்டி கார் அந்த அல்டிமேட்டா இருக்கும். கேஎஃப்சி கூட கேஎஃப்சி கோயம்புத்தூர்ல அந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பட் ஆஃப்டர் சம் டைம்ஸ் கேஎஃப்சி கொஞ்சம் ரொம்ப மொக்கையா இருக்கு. பர்கர் கிங் ஓகே. பட் நாட் அந்த மெக்டி பர்கர் தர அந்த கிரேவிங் தராது. ஸோ வாங்கி சாப்பிட்டு திருப்பி வரப்ப லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சு ரேப்பிடோவை போட்டு ரூமுக்கு வந்து அவ்வளோதான். சண்டே தட் வாஸ் லைக் இந்த சண்டே வந்து மொட்டை மாடி மியூசிக்னு ஒரு ட்ரூப் இருக்காங்க. போன லாஸ்ட் இயர் ஆமாம் போன வருஷம் 2024 2023 பொங்கலுக்கு அங்கே சென்னையில் இருந்தேன். மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவங்க ஒரு கான்செப்ட் பண்ணாங்க. கான்செப்ட் அவங்களோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னன்னா அவங்களோட பிளேலிஸ்ட்டோ ஏதோ ஒன்று வந்து அவங்க முன்னாடியே கொடுத்துருவாங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் தான் பாடு போட போகிறோம் என்ன இது அப்படின்ட்டு. ஸோ அதில் நம்ம வந்து அவங்க மியூசிக் வாசிப்பாங்க, நம்ம அவங்களோட சேர்ந்து பாட்டை பாடணும். தட் வாஸ் டூ நைஸ். ஸோ அது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஓசையில் பார்த்தேன். செகண்ட் டைம் இப்போ பே பண்ணி போயிட்டு பார்க்கணும். பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் மீ ஃப்ரம் மை சைட் டுடே. தேங்க்யூ ஆல். வேறு என்ன பண்ணலாம்? அதான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த வாரம் புது ரேண்டோட கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணு ஸ்விம்மிங் பண்ணுறோம். அதான் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் யோசிச்சு எல்லாம் மறந்துருச்சு. அதுதான் அப்போ அவ்வளோதான். எபிசோடுக்கு வந்து ரொட்டீன் பேர் வைக்கிறேன், வச்சுட்டு கடையை சாத்துறேன். நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தொடர் டென்டப்பட்டு